சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா தியானம், மெடிடேஷன். இப்ப எல்லாருமே இதுல முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தியானம் செய்யறது. இந்த தியானம் அப்படிங்கிறது மனதை ஒருமுகப்படுத்தி அமைதி மற்றும் தெளிவை அடையக்கூடிய ஒரு மனப்பயிற்சி தான். மனசை சார்ந்த பயிற்சி தான். அது முழுக்க முழுக்க மனம், எமோஷன்ஸ் சார்ந்த ஒரு விஷயம். நம்ம நிறைய பேரு தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த தியானத்துல முழுமையா ஈடுபட முடியாமலும், டீப்பஸ்ட் மெடிடேஷன் ஒண்ணு இல்லாமலும், ஒரு மேம்போக்கா ஒரு மேலோட்டமான ஒரு தியானத்தை தான் நிறைய பேர் மேற்கொள்றோம். ஏன் அப்படின்னா அந்த மனது அதுக்குள்ள லயிக்கல. இந்த தியானம் அப்படிங்கிறது ஒரு முழுக்க முழுக்க தூய ஆன்மீக பயிற்சி. இது முழுக்க ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தோட சார்ந்தது. மனதை ஒருநிலைப்படுத்தினா ஒருத்தர் தியானம் செய்தால் அந்த தியானத்தினால என்னெல்லாம் நன்மைகள் நடக்குங்கிறது நீங்க தியானத்துல சேரும் போதே எல்லாரும் சொல்றதுதான். அது எல்லாருக்குமே அது தெரியும். இப்ப நான் தியானத்தினால் என்ன நன்மைன்னு சொல்ல போறது இல்ல. இந்த தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் முயற்சியும் இருந்தும் முழுமையா இந்த தியானத்தை செய்ய முடியாம பெரும்பாலானோர் அத ஒரு ஒரு அறகுறையான திருப்தியோடய கையாளுறாங்க. தியானம் செய்யணும். தியானம் செய்தால் நம்ம எதை வேணாலும் முயற்சியில நம்ம ஈடுபட்டு ஜெயிக்க முடியும். நம்மளோட எதிர்காலம், டெலிபதிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள அதிகரிக்கும். எல்லா விஷயத்தையுமே நம்மளால அந்த ஞானம் பிறக்கும். இதையெல்லாம் உணர முடியும். ஆனால் பெரும்பான்மையான தியானம் முழு மனதோடு நம்மால் செய்ய முடியாமல் போறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. கண்ணை மூடி ஒரு தியானம் பண்ணணும் அப்படின்னு அமர்ந்துட்டா அந்த முழுமையான தியானத்தை அனுபவிக்காமலும் உணராமலும் அப்படியே மேம்போக்கா நம்ம வெளியே வர மாதிரி நிறைய நடந்துருது. இந்த தியானம் செய்யும் போது நம்ம கவனம் முழுக்க நம்ம மூச்சு மேலே இருக்கும். தியானம் செய்யும் போது நம்ம கவனத்தை மூச்சு மேல வச்சு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறது தான் அந்த முயற்சி. அந்த முயற்சி எடுத்தும் எவ்வளவோ முயன்றும் அதை பண்ண முடியல, ஒரு தியானம் செய்ய முடியல அப்படின்னு ஸ்ட்ரக் ஆகுறவங்களுக்கு இருக்கிற சொல்யூஷன் தான் நான் சொல்ல போற விஷயம். ஒரு தியானம் செய்யணும் அப்படின்னு நம்ம உட்காரும் போது என்னெல்லாம் பிரச்சனைகள் பொதுவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்மளை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்ஸ், புற சூழ்நிலைகள்ல இருந்து ஒரு தாக்கம். ஒரு அமைதியான இடத்த செலக்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுல உட்காரோம். நம்ம உட்காரும் போதுதான் நம்ம சுத்தி நடக்கிற நிகழ்வுகளோட சத்தம் வழக்கமா இருக்கிறத விட அதிகமா நம்ம காதுல வரும். அவ்வளவு நேரம் நம்ம நார்மலா இருப்போம். அப்பெல்லாம் அந்த தாக்கம் ரொம்ப தெரியாது. நம்ம எப்போ அமைதியா உட்காரணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் ஒரு சின்ன சின்ன சத்தம் கூட நமக்கு தெளிவா கேட்க ஆரம்பிக்கும். ஏன்னா மனதை அமைதிப்படுத்த முயற்சி செய்யறோம். ஆனா அது அமைதி ஆகல. எல்லா விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகளோட சத்தம் நம்ம காதுல விழுந்துகிட்டே இருக்கும். வெளியில வாகனத்துடைய சத்தம், பிறர் பேசுற சத்தம், இந்த பறவைகள் ஒலி, பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல டிவி ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த சவுண்ட் ரொம்ப கிளீனா கிறிஸ்பா கேட்கும். பேச்சு சத்தம், இதெல்லாம் நம்ம காதுல விழுந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம எண்ண அலைகள் இருக்கு இல்லையா, மனதின் எண்ண அலைகள் அதனோட பயணிக்க தொடங்கிடும். ஏதாவது ஒரு சப்தத்தை பிடிச்சிக்கும், ஏதாவது ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு அது கூடவே டிராவல் பண்ணுமே தவிர இங்க அந்த தியானங்கிற விஷயத்துக்குள்ள அந்த எண்ண அலைகள் உட்காராது. அப்ப தியானங்கிறது மனதை ஒருமுகப்படுத்துறதுன்னு சொன்னோம். நம்ம மூளையில ஓடக்கூடிய தாட்ஸ், எண்ண அலைகள் வேற ஏதோ ஒரு இடத்துல வேற ஏதோ ஒரு விஷயத்தோட பயணிக்க ஆரம்பிச்சு. அப்ப இங்க தியானம் முழுமையா அவங்களால செய்ய முடியாது. தியானம் ஒரு வீட்டுல அமைதியா உட்காந்துட்டோ இல்ல ஒரு சென்டர்லயோ ஒரு இடத்துலயோ கோவில்லையோ அப்படிதான் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல. தியானம்ங்கிறது ஒருத்தர் பயணம் செய்யும் போது பஸ்லயோ ட்ரெயின்லயோ டிராவல் பண்ணும்போது கூட பண்ண முடியும். ஆனா அதை பண்ற அளவுக்கு அவங்க மனசு தயாரா இருக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவங்க தியானத்துக்குள்ள போகணும்னு நினைச்சா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஆன்மீகத்தை அந்த மனசு முழுமையா ஏத்துக்கும். அப்ப அதுக்குள்ள அவங்க நினைச்சா டக்குன்னு போயிடணும். ஒருத்தர் படுத்தா தூங்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி நான் நினைச்சா நான் தியானத்தை முழுமையா அனுபவிக்கணும் எந்த சூழ்நிலையிலும் அப்படின்றது அந்த மனதுக்கான ஒரு வலிமை.
அந்த மனசால அது முடியும், ஒருத்தருடைய ஆழ் மனசு சப்கான்சியஸ் மைண்டால அது முடியும்னா அதை அவரால் செய்ய முடியும். ஸோ அப்ப இந்த வீட்டுல இருக்கும் போதே இவ்வளவு புற சூழ்நிலைகளுடைய தாக்கம் இருக்குன்னா, நம்ம டிராவல் பண்ணும்போது தியானம் செய்ய முயற்சி பண்ணா இன்னும் அதிகமான புற சூழ்நிலை தாக்கம் வரும். வெளியில பஸ்ல டிராவல் பண்ணலாம், ட்ரெயின்ல பண்ணலாம், எவ்வளவோ சத்தங்கள், எவ்வளவோ நாய்ஸஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கலாம். ஆனா இதுக்கு இடையில எல்லாம் பர்ஃபெக்டா தியானம் பண்ணணும் அப்படின்னு பண்ண முயற்சி பண்ணா அதுதான் முழுமையான தியானம். இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இல்லாம அடுத்தது நம்ம மனசுக்குள்ள வருவோம். மனசு ஏற்கனவே பல விஷயங்களை அன்னைக்கு நாள் முழுக்க இல்ல நம்ம வாழ்க்கை முழுக்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கிற ரெக்கார்ட்ஸ் தான் அப்போ ஓட்டாரு. இது எப்போ வரும்னா, நம்ம மூச்சு மேல முழுசா கவனத்தை செலுத்தி நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு நம்ம அந்த தியானத்துக்குள்ள போக முயற்சிக்கும் போது ஒரு படி கடந்துட்டோம், நம்ம மூச்சு மேல கவனத்தை வைக்கிறோம், மனசு என்ன பண்ணும், பதிவு இருக்கு இல்லையா, தன்னுடைய பதிவுகள் அதை ரீகால் பண்ண ஆரம்பிச்சோம். தியானம் பண்ணும்போது அதை ரீகாலிங் பண்ணும். அப்போ அந்த புற சூழ்நிலையை தவிர்த்து மூச்சு மேல வைக்கும் போது எதெல்லாம் ரீகால் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியாஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த போன்ல பார்த்திருப்போம், வேற எதுலயோ ஒரு விஷயத்த பார்த்திருப்போம், அதுதான் முதல்ல மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். எதை அதிகமா பாக்குறோமோ முதல்ல அது வரும். அடுத்தபடியா அந்த டிவியில வரக்கூடிய நியூஸஸ் வரும், சினிமாக்கள், நம்ம பார்த்த அத்தனையுமே ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய எண்ண அலைகள். அதை ஒரு நிலையில நிறுத்த முடியாது. ஒண்ணு அந்த பாஸ்டுக்கு போயிடும், ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற எடுத்து உள்ள வச்சிருக்கிற பதிவுகளை மறுபடியும் ஒரு சினிமா போல ஓட்டிக்கிட்டே இருக்கும். இது எல்லா விஷயமும் நம்ம மூளையை விட்டு வெளியே போகுது, எண்ணங்கள் வந்து வெளியே செதறி போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சிலருக்கு எவ்வளவு செதறினாலும் அப்பப்போ பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் மறுபடியும் ரீகால், பாஸ்ட், கடந்த காலத்துல போய் தான் அந்த மனசு நிற்கும். ஓகேங்களா? அப்போ மனசு ரீகால் செஞ்சு முழுசா ரீகால் செய்யறது எல்லாமே எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடந்த காலத்தை மட்டும்தான். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு தியானத்துக்கு ஒரு இடையூறு. அப்போ இந்த எண்ணங்கள், இந்த கடந்த காலங்கள் எல்லாம் எப்போ அந்த மனசுக்கு நினைச்சு முடிக்கிறது, எப்போ நம்ம அந்த தியானம் அப்படிங்கிறதுக்குள்ள போகுதுன்னு பாத்தீங்கன்னா நேர விரயம், நிறைய நேரங்கள் எடுக்கும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒண்ணு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லயே ஆஃப் ஆயிடும். அந்த வெளியில வர சத்தத்துக்குள்ளேயே டிராவல் பண்ணி 2 மணி நேரம் நான் உட்காந்தாலும் அந்த டிராவல் வந்து அங்கேயே தான் போயிட்டு அதோட நின்றுடும். இல்லைன்னா அதை தாண்டி அடுத்த கட்டம் வரும்போது பாஸ்ட், இதை நினைச்சுக்கிட்டே மனசு அதோடயே டிராவல் ஆயிட்டு மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தா தியானம் முடிஞ்சிருச்சா, ஆனா தியானம் பண்ண மாதிரியே இல்லையே, ஒரு முழுமையான மெடிடேஷனுக்குள்ள போயிட்டு வந்த ஃபீல் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்தது இதையும் நம்ம தவிர்த்துட்டோம். அந்த பாஸ்ட்ல இருந்து நம்ம உடைச்சு மனசை கொண்டு வந்தா அது நிக்காது. மனிதன் மனம் ஒரு குரங்கு, அது என்ன பண்ணும், நேரா கொண்டு போயிட்டு ஃபியூச்சரை திங்க் பண்ண வச்சு ஒண்ணு பாஸ்டுக்கு போயிடும், இல்லைன்னா ஃபியூச்சருக்கு போயிடும். நடந்து முடிஞ்சதை அசை போட்ட விட்டுட்டு என்ன நடக்கணும், என்ன வேணும், என்ன கற்பனை, எனக்கு என்ன கனவு, இதையெல்லாம் கொண்டு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும். கண்ணு முன்னாடி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கும் இந்த மனசு. எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும், அந்த பிளானிங், இந்த வேலையை எப்படி செய்யறது, யாரை வச்சு செய்யணும், எந்த நேரத்துல அங்க பணம் கொடுக்கணும், எந்த நேரத்துல இது செய்யணும், வீடு கட்டணுமா, வீடு கட்டிட்டு இருக்கிறோம், எந்த மேஸ்திரி வச்சு செய்யறது, அடுத்தது போர் போடணும், வாட்டர், என்னென்ன சின்ன சின்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப கிறிஸ்பா ஞாபகத்துக்கு. அப்ப இந்த ஃபியூச்சர்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் மனசு வந்து அதையே நினைக்கும். சில நேரங்கள்ல பயம் கூட வரும், எதிர்காலத்தை நினைச்சு பயம் கூட அந்த நேரத்துல வர ஆரம்பிக்கும். இதை எப்படி செய்ய போறோம், இதுக்கு நமக்கு சப்போர்ட் இல்லையே. அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஞாபகத்துல இல்லாத விஷயங்கள்லாம் கூட, நம்ம தவற விட்ட விஷயங்கள்லாம் கூட நமக்கு நினைவுக்கு வராது. இந்த ஃபியூச்சரை எண்ணி பயம் கூட கொண்டு தியானமும் தடைபடும். ஒண்ணு மனதின் எண்ணலைகள் பாஸ்டுக்கு போயிடும், இல்லைன்னா ஃபியூச்சருக்கு போயிடும். இது ரெண்டையுமே இது மாறி மாறி பண்ணிட்டு அந்த பிரசன்ட், அந்த நொடியில், அந்த கணத்துல அந்த மனது நிக்கவே நிக்காது. தியானம் செய்ய இயலாத நிலைதான் வரும். இது எல்லாத்தையும் உடைச்சிட்டாலும், நான் புற சூழ்நிலைகள்ல இருந்து தப்பிச்சுட்டேன், மனசை ஓரளவுக்கு பக்குவப்படுத்தி கொண்டு வந்து பாஸ்ட்ல இருந்தும் உடைச்சிட்டேன், ஃபியூச்சரை பத்தி என்றதையும் உடைச்சிட்டேன், பிரசன்ட்ல நிறுத்த முயற்சி மேற்கொண்டா அப்பதான் ஒரு அன்வான்ட் தாட்ஸ், நம்ம யாரு அப்படிங்கிறதே நமக்கு மனசு காட்டாரு.
அப்போ நிறைய குழப்பங்களை மனசு புதிர் போட்டு வெடிக்கும், நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணும். அன்வான்ட் தாட்ஸ், அன்வான்ட் நெகட்டிவ் தாட்ஸ், இது அத்தனையும் மனம் வேணும். ஒரு பிரச்சனை இல்ல, அந்த பிரச்சனைக்குரிய நம்ம வாழ்க்கையில வந்து அந்த பிரச்சனைக்குரிய நபர், இவங்களை பத்தி எல்லாம் எண்ணம், அவங்களை என்ன செய்யலாம், நமக்குள்ள எவ்வளவு கோபதாபங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அந்த நேரம் நம்ம மனசு வந்து நமக்கே காட்டும். அவர் எப்படி பழி வாங்கலாம், என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டா ஒரு குழப்பத்துக்கு போய் ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸை உள்ள கொண்டு வர முயற்சி செய்யும். இதுதான் அந்த எண்ண அலைகள். சோ அப்ப எப்படி பழி வாங்கலாம், நமக்குள்ள இவ்வளவு ஒரு கெட்டவன் இருக்கிறானான்றதே அந்த நேரத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இதெல்லாம் தாண்டி வந்துட்டோமே, நமக்கே அந்த தாட்ஸ் வருதுன்ற ஒரு கொஸ்டின் மார்க், மறுபடியும் அந்த தியானம் அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆகும். தியானத்தோட பாதி நிலைக்கு போனாலும் என்ன நடக்குதுன்னு புரியாமலும் ஒரு குழப்பம் வரும். சிலர் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உடைச்சி தியானத்துக்குள்ள நீங்க போயிட்டா, முழுமையான தியானம் மேற்கொண்டா, அந்த டெலிபதின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஃபியூச்சரை கூட நம்ம கண்ணால பார்க்க முடியுங்கிறது அது உண்மைதான். அந்த நேரத்துல அதை தெளிவா பிரிச்சு நம்ம என்னன்னு உணர்ற அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவு வேணும். ஆனா அந்த நேரத்துல அந்த பாதி நிலையில என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு குழப்பம் உண்டாகி, இது எதை சொல்ல வருது, இந்த தியானத்தின் மூலயமா மனசை நான் ஒருநிலைப்படுத்தி கொண்டு போறேன், ஆனா அது என்ன நான் என்கிட்ட சொல்ல வருது அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க்கே அங்க வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஸோ என்ன யூனிவர்ஸ் கிட்ட இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துகிட்டு இருக்கு, அதை கிளாரிஃபையா என்னால ஏத்துக்க முடியாத ஒரு நிலை வரும். இது இல்லாம வேற எந்த ஒரு நிலையிலையும் தியானம் அப்படிங்கிறது கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு ரொம்ப அமைதியான சூழல்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள இருந்து பயம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த பயத்துக்கு சில நேரங்கள்ல காரணங்கள் தெரியலாம், காரணம் தெரியாத பயம் கூட வரலாம். காரணம் தெரிஞ்சதுன்னா ஏதோ ஒரு விஷயத்து மேலேயோ, ஒரு பொருள் மேலேயோ, ஒரு நபர் மேலேயோ அந்த பயம் இருக்கும். காரணம் தெரியாத பயம் இன்னும் சற்று மோசம். என்ன ரீசன்னே தெரியாது, ஆனா மனசுக்குள்ள ஒரு பதட்டமும் ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் அதுவும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம மூளையிலையும் நம்ம மனசுலயும் பாத்தீங்கன்னா எண்ண அலைகள் வந்து 24 hours ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தூங்கவே செஞ்சாலும் சரி, முழுசா டீப் ஸ்லீப் போயிட்டு வந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தான் நம்மளால டீப் ஸ்லீப்ல இருக்க முடியும். ஆக்சுவலா ஸ்லீப்புங்கிறது ஒரு வகையான தியானம் தான். ஆனா தியானம்ங்கிறது ஒரு விழிப்புணர்ச்சியோட செய்யறோம், தூக்கங்கிறது நம்மள மறந்து நல்லா தூங்குறோம். அதுல விழிப்புணர்ச்சியெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், அமைதியா தூங்கினா போகுதுன்னு பார்க்கிறோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். தியானத்துல விழிப்புணர்ச்சியோட இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், நமக்கு இந்த இயற்கை என்னெல்லாம் சொல்ல வருது, அது நம்ம சார்ந்துதான் இருக்கும். நம்ம கிட்ட என்ன கொடுக்க வருதுங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சோ இந்த நம்ம மூளையிலையும் நம்ம எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம். அந்த எண்ண ஓட்டங்களை ஒருநிலைப்படுத்துறது தான் தியானம். அப்ப அந்த தியானம்ங்கிறது முழுக்க 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 மனசு சார்ந்தது, எமோஷன்ஸ் சார்ந்த ஒரு விஷயம். இந்த எமோஷன்ஸை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு, முழுமையா தியானம் செய்யறதுக்கு ஒரு விஷயம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலர் மருந்துல மெடிடேஷனுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன்ஸ் உண்டு. இந்த காம்பினேஷன்ஸை எடுத்துட்டு தியானம் பண்ண எல்லாருமே பாத்தீங்கன்னா 100% இந்த மெடிடேஷனுடைய குவாலிட்டி அது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்ததுங்கிறது தான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஃபீட்பேக். ஸோ அவங்க அவ்வளவு நாள் செய்த தியானத்துக்கும் இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது அந்த மனசுல இருந்த அந்த தெளிவுக்கும் நிறைய வித்தியாசங்களை உணர்ந்திருக்காங்க. அப்ப தியானம் பண்ணணும்னு முயற்சி பண்றோம், சரியா பண்ண முடியல, ஆனா எனக்கு அது சரியா செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தியானத்துக்கே மலர் மருந்து உண்டு. அதை எடுத்துக்கிட்டு பண்ணா அந்த தியானத்தை ரொம்ப முழுசா அனுபவிச்சு செய்ய முடியும். ஸோ இந்த மலர் மருந்த தியானத்துக்கு அமர்வதற்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ முன்னாடி நம்ம அந்த மருந்தை எடுத்துக்கிட்டா போதும். அந்த நேரத்துல எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தியானத்துக்குன்னு உட்காரும் போது, அந்த தியானம் நான் செய்யறேன்னா அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த குவாலிட்டி டைம் முழுமையா நான் தியானத்துல டீப்பா போயிட்டு நான் வரேன். அப்போ அவங்க நினைச்ச விஷயங்களை அதுல சாதிக்க முடியும். இந்த மனது அமைதி ஆயிட்டா, ஒருநிலைப்பட்டுட்டா, தனக்குள்ள ஒரு பெரிய அமைதியே வந்து அவங்க வாழ்க்கைய உணர ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த மலர் மருந்து மூலமா இந்த தியானத்தை ஒரு சப்போர்ட்டிவா இந்த மலர் மருந்து எடுத்துக்கிட்டு தியானத்தை செய்யும் போது ஒருத்தருடைய ஆன்மீக நிலை உயரும்,
அவங்களுடைய உள் உணர்வுகள் தெளிவடையும். இன்ஸ்டிங்ஸ், உள் உணர்வுகள் என்ன சொல்ல வருது இந்த யூனிவர்ஸ், என்ன கொடுக்குது நமக்கு, இதெல்லாம் ரொம்ப தெளிவா நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு இன்னர் கைடன்ஸ் நல்லா கிடைக்கும். நம்மளுடைய மனமே நமக்கு வழிகாட்டுதல், என்ன செய்யணும், எது சரி, எதை நீ தேடிக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில, இது எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய உள் மனதே நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆழ்ந்த தியானத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். தியானத்துல ஒரு டீப்பஸ்ட் மெடிடேஷனுக்கு போய் ஒரு உயர்நிலையை அடையிறதுக்கு தியானத்துக்கான மலர் மருந்துங்கிறது ஒரு பெரிய ஒரு டூலா உங்களுக்கு பயன்படும். சார், நம்ம கேள்வி பதிலுக்கு போலாம்.